ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு நன்றி உணர்வு மிக மிக முக்கியம்னு நம்ம அடிக்கடி பேசியிருப்போம். அது ஏன் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நம்ம உருவாக்குனதில்ல, அது இயற்கையாக பிரபஞ்சமாக உருவாக்கப்பட்டது. எதுவுமே நம்மளால் உருவாக்கவும் முடியாது. ஏதுமற்ற நிலையில் எதையுமே நம்மளால் சிருஷ்டிங்கிறது பண்ணவே முடியாது. ஏதோ ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்திலேருந்து எடுத்து தான் நம்ம எது ஒன்றாலும் உருவாக்க முடியும், பயன்படுத்த முடியுமே தவிர எதுவுமே நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கவே முடியாது. எல்லாமே இயற்கையாக பிரபஞ்சத்தில் ஆல்ரெடி உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன் நம்ம உடல் உயிர் கூட நம்ம உருவாக்கலை, இந்த பிரபஞ்சம்தான் உருவாக்கியிருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஹைட்டு வெயிட்டு கலரு எதுவுமே நம்ம விரும்பி கேட்கல, அதுவாக தான் உருவாக்கியிருக்கு. அது நம்மளை படைச்சிருக்கு, நம்மளே தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இந்த பிரபஞ்சத்தில் நம்மளாக எதுவுமே உருவாக்கலை, ஆல்ரெடி எல்லாமே பிரபஞ்சம்தான் உருவாக்கி நமக்கு தருது. அதை நம்ம பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். இதுக்கு தான் நம்ம மிக முக்கியமாக நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஆழமாக திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த நன்றி உணர்வை நம்ம வெளிப்படுத்துறதுனால நம்மளையும் இந்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கி அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம அந்த மரியாதையை கொடுக்குறோம். இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த நன்றி உணர்வு மூலிமா நம்ம மரியாதை கொடுக்கறதுனால இந்த பிரபஞ்சம் நம்மளை கிரியேஷன் பண்ணதுக்கு பெருமை அடையும், சந்தோஷம் அடையும். இன்னும் அதிகப்படியாக நம்ம மேலே கவனம் வச்சு நம்மளை பாதுகாத்து இன்னும் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம நேரடியாக பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறது அப்படி இல்லைனாலும் நம்ம இந்த அன்பு அதிகமாக வெளிப்படுத்துறதுனாலையும் இயற்கையை நம்ம நேசிக்கிறதுனாலையும் சக உயிர்களை நம்ம மதிக்கிறதுனாலையும் கூட இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே பிரபஞ்சத்தை சேர்ந்தது தான், ஓகேங்களா. இந்த பிரபஞ்ச படைப்பை நம்ம மதிக்கிறதுனாலையும் அந்த பிரபஞ்சத்துக்கு சந்தோஷம் பெருமை தான், ஓகேங்களா. இந்த பிரபஞ்ச சிருஷ்டியில் எல்லாத்தையும் மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆன்மீகத்தில் கூட கடவுள் தூணிலையும் இருப்பார், துரும்பிலையும் இருப்பார்னு சொல்லுவாங்க. அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. காட் இஸ் லவ்னு சொல்லுவாங்க. இப்படியாக இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச இயக்கமும் பேரறிவால் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த பிரபஞ்ச ஆற்றல் சக்தி இல்லாத இடமே கிடையாது, அதனுடைய அறிவு செயல்படாத இடமும் கிடையாது, ஓகேங்களா. இந்த பிரபஞ்சம் முழுக்க அந்த பேரறிவும் பேராற்றலும் நிறைஞ்சு இருக்கு. இப்படி இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சு இருக்கிற அந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நம்ம நன்றி செலுத்தும் போது, அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது இந்த பிரபஞ்சம் புரிஞ்சுக்கும் நம்மளை பற்றி. இந்த மனுஷன் ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சிருக்கான், அதனால் நம்ம மேலே நன்றி உணர்வாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு சூசகமான முறையில், சூட்சுமமான முறையில், பல வழிகளில், பல சூழ்நிலைகளில் உங்களுக்கு உணர்த்தும், தெரியப்படுத்தும். அதெல்லாம் உங்களுக்கு மட்டுமே நடக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்த்தாலே ஒரு மிராக்கிளாக இருக்கும். இது எப்படி நடக்குது, எனக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் செயல்படுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமெல்லாம் இந்த பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தும். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை தற்பெருமையாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. உங்களுடைய திறமையாலும் உங்களுடைய அறிவாலும் உங்களுடைய உழைப்பாலும் இதெல்லாம் நடந்ததா நீங்கள் அந்த தற்பெருமையாக காமிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு செயல்படாது. அப்படி யாராவது உங்களை கேட்டாலும் இதெல்லாம் உனக்கு மட்டும் எப்படி இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு யாராவது கேட்டாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி இதெல்லாம் கடவுளின் அருள்னு சொல்லிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைவாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எக்காரணத்தை கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம கிரெடிட் எடுத்துக்கக்கூடாது, தற்பெருமை எடுத்துக்கக்கூடாது. எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் மூலியமாக தான் நமக்கு எல்லாமே நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக நம்பினா தான் இந்த பிரபஞ்சம் மென்மேலும் நமக்கு நிறைய விஷயங்கள் செய்யும்.
நிறைய ஐடியாக்களை கொடுக்கும், நிறைய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். நமக்கு தெரியாத திக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கூட ஒரு தெளிவான வழிமுறையை இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் மூலிமா நமக்கு உருவாக்கி கொடுக்கும். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே, நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும், நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி உணர்வாக சமர்ப்பணம் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கூடிய சீக்கிரம் நடக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.